ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி சிக்கன் கெபாப் பிரியாணி. ஸ்லைஸ் பண்ணலாம் வாங்க. முதல்ல பிரியாணிக்கு தேவையான மசாலாவை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் ரெண்டும் சேர்ந்து லேசா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருள் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பட்டை, ஏலக்காய், லவங்கம், மராட்டி முக்கு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு 3.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளருக்கு 1 கை வெங்காயம் சரியா இருக்கும். நான் இன்னைக்கு 4 கை வெங்காயம் உள்ள சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா சுருங்கி வத வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி சுருங்கி கொடுக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு தரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோ இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் உள்ள சேர்த்துடலாம். முதல்ல மஞ்சத்தூள், தனியாத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். தனியாத்தூளோட வாசனை நல்லா தூக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்ல, லேசா வதக்கி விட்டாலே போறோம். வதக்கிட்டோம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீட்ட மிளகாய் சேர்க்கும் போது பச்சை மிளகாயோட வாசனை நல்லா தெரிஞ்சு கொடுக்கும். ஆனா சின்னதா இருக்க மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா காரம் தூக்கி கொடுக்கும். இப்போ இந்த நீல மிளகாய் யூஸ் பண்றதுனால இதோட காரம் பெருசா பிரியாணில இறங்காது, ஆனா ஃப்ளேவர் நல்லா இறங்கி கொடுத்துருக்கோம். இது கூடவே புதினாவும் நான் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதுல தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எல்லா மசாலாவும் சேர்ந்து கலந்து கொடுக்கும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கைரொப்ப கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு வதக்கி கொடுத்துடலாம். வதக்கிட்டோம். இப்போ இந்த மசாலாவை அப்படியே ஓரமா தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் கெபாப் ரெடி பண்ணிடலாம். கெபாப் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 3 LB சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, ஒரு முட்டை, தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கடைசியா ஒரு அரை லெமன் இதை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட கொஞ்சமா மைதா, கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் ரெண்டும் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்துடலாம்.
கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்து அதையும் ஒரு கிளறிக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் போல நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா பொரிச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் இப்போ நல்லா 2 பக்கமும் வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம். நம்மளோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சது. இப்போ எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம எதில் பிரியாணி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் முதல்ல நம்ம வதக்கி எடுத்து வச்சிருந்த பிரியாணி மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 3 டம்ளர் அரிசிக்கு 5.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா இது நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க கெபாபை ஒன்னொன்னா உள்ளர சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா சிக்கனையும் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தலன்னு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிருந்த பிரியாணி மசாலா அப்புறமா சேர்த்த சிக்கன் கபாப் இது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துட்டு ஊற வச்சிருக்க அரிசி அதையும் சேர்த்து நல்லா அடியில இருந்து ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட்ல பிரியாணி பண்றேன். நார்மலா பாத்திரம் வச்சு தம்ல போட்டு எப்படி ரைஸ் எடுக்கிறதுங்கிறது நான் மட்டன் பிரியாணி ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுபடியும் நம்ம செய்துக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி போட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ண போறேன். நான் ரைஸ் மோட்ல 12 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்றேன். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயாச்சுங்க. இதை நம்ம அடி வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அப்பதான் மசாலா எண்ணெய் எல்லாமே ஒன்னா சேர்ந்து சமமா இருக்கும். இது இப்படியேவும் கிளறிக்கலாம், இல்லை நீங்க ஒரு பாத்திரத்துல மாத்தியும் கிளறிக்கலாம். அது உங்களோட வசதி பொறுத்து. அவ்வளோதாங்க, தயாராயாச்சு. இப்போ அடுத்து பரிமாறிடலாம். பொதுவாக நம்ம வீட்டில் என்ன வகை பிரியாணி பண்ணாலும் சரிங்க, மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ வெஜிடபிள்ஸ் பிரியாணியோ மஷ்ரூம் பிரியாணியோ எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன சேர்த்து பிரியாணி செய்கிறோமோ அதோட ஃப்ளேவர் உள்ள மொத்தமாக இறங்கி கொடுத்து அதோட வாசனையும் சுவையும் பிரியாணியில் கலந்து வரணுங்க. அதுதான் நல்ல பிரியாணிக்கான அடையாளம். இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்க இந்த சிக்கன் கெபாப் பிரியாணி அந்த கெபாபோட ஃப்ளேவர் மொத்தமும் உள்ளே இறங்கி பிரியாணியோட சுவை அட்டகாசமா வந்திருக்குங்க. நீங்களும் சமைச்சு ருசிச்சு பாருங்க. நான் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Bye. Thanks for watching. If you want to see more videos, please subscribe our channel. Bye.